அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மார்ச் 6 முதல் மார்ச் 9 வரை அனைத்து டிஎன்செட் தேர்வுகளும் நடைபெற்று முடிஞ்சதுங்க. நேற்று முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நிறையா நண்பர்கள் எதிர்பார்க்குறது கட் ஆஃப் எவ்வளோங்க வரும்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. டிஎன்செட்டை பற்றிக்கும் நம்மளுக்கு இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக அந்த ப்ராசஸ் கொடுக்குறீங்க, செலெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி நோடல் ஏஜென்சியாக 2017 மதர் தெரசா யூனிவர்சிட்டி நடத்தியிருந்தாங்க, அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021 அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோடல் ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாம் நடத்தலைங்க, அதை அப்படியே மாற்றிட்டாங்க. கடைசியாக அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அது பாஸ் க்ரைட்டீரியா, அதை எப்படி செலெக்ஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த டோட்டலாக இப்போ 99,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே, 1 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலுமே எக்ஸாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அது சப்ஜெக்ட் வைஸாக அந்த ஸ்லாட் தாங்க கணக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு 8,000 பேர் மொத்தம் அப்ளை பண்ணாங்கன்னா, ஒரு 7,000 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த 7,000 பேர் தாங்க எடுத்துக்கோங்க. அந்த 7,000த்தில் டாப் 6%, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 6% தாங்க அவங்களுக்கு டிஎன்செட்டில் பாஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா எடுத்துனா ஐயோ இப்போ 7,000 பேர்த்தில் 6% அவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. இது ரிசர்வேஷன் பேஸ் பண்ணிக்கிறதுனால அது அந்த உள் ஒதுக்கீடு அடிப்படையில் இப்போ ஒரு கேட்டகிரிலையுமே இப்போ பிசியில் எவ்வளோ, பிசிஎம்மில், எம்பிசி ஆர் டிஎன்சி இந்த கேட்டகிரியில் டாப்பில் இருக்கிற 6 கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ, எஸ்டி இவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த டாப் 6% வந்து எடுத்துக்குவாங்க. இதுலேயுமே ஒரு சில இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் 40% இருக்குங்க பாஸு. நம்மளுக்கு பேப்பர் 1ல் 50 கொஷின் இருக்கும், பேப்பர் 2ல் 100 கொஷின் இருக்கும், மொத்தம் 150 கொஷினுங்க. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஒரு கொஷினுக்குமே 2 மார்க்குங்க. அப்போது 300 மார்க் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து நடந்திருக்குங்க. இப்போ 300 மார்க்னால் இதில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கேட்டகிரிக்கு வந்து இந்த கம்யூனல் கேட்டகிரிக்கு 40%, அதாவது 120 கொஷின், அதாவது 120 மார்க் எடுக்கணும். கொஷினை பார்க்கும்போது நீங்கள் 60 கொஷின் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும் இந்த கேட்டகிரியில் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் மினிமம் பாஸ் பண்ண தான் எழுதிங்க. நீங்கள் அதுக்கு ஒரு சில சப்ஜெக்டில் இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு சில பாடங்கள் கடினமாக இருந்தது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, இல்லைனா கஷ்டமாக தாங்க இருந்திருக்கு. எந்த பேஜுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இல்லைங்க. அதேமாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேஜர்லாம் இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க மார்க் நிறையா பேசிக்காக கேட்டிருந்தனால அவங்களுக்குலாம் கட் ஆஃப் அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மேஜர்லாம் ஒரு சில கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 35%ங்க. இதாவது இவங்களுக்கு வந்து மார்க்குன்னு பார்க்கும்போது 105 மார்க் ஆகும். இவங்களுக்கு அந்த கொஷினாக நீங்கள் எடுக்கும்போது இதில் நீங்கள் 52 இப்போ 52 கொடுக்குறாங்களா இல்லை 53 கொடுக்குறாங்களான்னு தெரியலிங்க. அது இப்போ ரிசல்ட் வரும்போது தாங்க தெரியுதில்ல. அதனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரிங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் இந்த மினிமம் இந்த கேட்டகிரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அல்லது மார்க் நீங்கள் எடுத்து இத்தனை கொஷின் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் டிஎன்செட்டுக்கு எலிஜிபிள் ஆக முடியுங்க. இதுக்கப்புறம் இதுலேயுமே ஃபஸ்ட்டில் டாப்பில் 6% இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஎன்செட்டுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மார்ச் 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே ஒரு சில தேர்வுகள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக எந்த ஒரு தேர்வு வந்தாலும் சரிங்க, அப்படி இல்லைனாலும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா எப்படியும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு கண்டினியூவாக படிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் பல நண்பர்கள் அது வச்சாட்டி பேசிக்கலாம், எங்கே வைக்க போகிறாங்க, தள்ளி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காதனால டக்குன்னு டிஆர்பிட்டு போனோம். இப்போ அப்பேச்சும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம். நிறைய நண்பர்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா பண்ணுறீங்களா, தெரிஞ்சிருக்குது, இப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த தப்பு தாங்க பண்ணக்கூடாது. ஏன்னா டிஆர்பி நோடல் ஏஜென்சி இப்போ அனௌன்ஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கண்டினியூவாக ட்ரை பண்ணி தான் நம்பலாம். ஆனால் அதையும் ஒரு இது யோசித்து பார்க்கணும். ஏன்னா டிஆர்பி தேர்வானது எப்பயுமே தள்ளி தள்ளி தான் போட்டுட்ருப்பாங்க, சடனாக பண்ண மாட்டாங்க. இப்போ டக்குன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷெட்யூல் விட்டாங்க. எக்ஸாம் டைம் டேபிளும் விட்டு எக்ஸாம் நடந்து முடிச்சுட்டுங்க. கண்ணு மூடி கண்ணை திறத்தில் கடைசியாக இப்போ நிறையா தேர்வுகள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஷெட்யூல் விட்டாட்டு படிச்சலான்னு நினச்சிங்க. அந்த ஒரு ரிவிஷன் கூட பார்க்க முடியாது படிச்சுங்க. அதுதான் கொஞ்சம் துரதிருஷ்டவசமானது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிலபஸ் எப்பயுமே வச்சுக்கிட்டு அதை நம்ம ரெகுலராகவே பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கணுங்க. பல பேர் நண்பர்கள் பண்ண தப்பு அதுதாங்க. அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குங்க. இது ஒன்றும் பெருசு, ஆவரேஜாக யார் படிக்கிறீங்களோ உங்களுக்கே தெரியுங்க. அந்த எல்லா யூனிட்டும் ஓரளவுக்கு படித்தவங்க
இந்த அந்த எக்ஸாமில் எந்தெந்த கொஷின்லாம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த கொஷின் நான் பார்த்துருக்குறேன், படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எக்ஸாம் ஃபஸ்ட் ரவுண்டு முடிக்கும்போது எத்தனை கொஷின் இருக்குதோ, அதாவது தெரிஞ்சது போட்டிருப்பீங்க. 2 ஆப்ஷனில் ஒன்று தெரியும், ஒன்று தெரியாமல் ஃபில்டர் பண்ண முடியாமல் இருக்கும். அது மாதிரி கொஷின் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஷின் தெரியும், ஆன்சர் தெரியாதுங்க. இந்த 3 கேட்டகரி கொஷினையும் கூட்டி வச்சுட்டு அதிலருந்து 5 மார்க் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதாங்க உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான கட் ஆஃப்ங்க. இது நீங்கள் எந்த மேஜருக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் 150 கொஷினுமே இப்போ சிபிடி எழுதும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே ஓடிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு மேக்ஸிமம் எல்லோரும் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டு வர மாட்டாங்க. தெரிஞ்ச கொஷின் மட்டும் ஃபஸ்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கேண்டிடேட் வந்து நல்லா தெரிஞ்ச கொஷினு, ஆன்சர் ஃபில்டர் பண்ண தெரியாத கொஷின் தெரியும் ஆனால் ஆன்சர் எனக்கு மறந்துடுச்சு. இந்த 3 கேட்டகரி கொஷினையும் கூட்டிட்டு அதிலிருந்து 5 மார்க் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்கள் சப்ஜெக்ட்கான கட் ஆஃப்ங்க. இதில் நீங்கள் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வீக்கெண்டில் விட்ருவாங்க. அப்போ நீங்கள் விட்டாட்டி இப்போயே விட்றாங்களா இல்லை அதுக்கு அடுத்த ஏன்னா டிஆர்பி நம்பி எதுவும் சொல்ல முடியாதுங்க. அடுத்த வாரத்தில் கூட டென்டேட்டிவ்க்கு விடலாம். அப்போ விடும்போது நீங்களே இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் இது எல்லா யூனிட்டும் பார்த்துருக்கணுங்க. இது படிக்கிற கேண்டிடேட் பொறுத்து தான் அந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரி, உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.